ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். அலங்கார வாசலாலே நாங்கள் பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். கைத்தட்டி அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து பாடுவோமா? ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், எங்கள் தூயவரே இயேசுவையே. நாங்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் ரெண்டு கை தட்டி ஆராதித்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. நாங்க ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைத்திடுதே. என் சபையுடனே உம்மை புகழ்ந்திடவே கிருபையும் கிடைத்திடுதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. அளவில்லா அபிஷேகத்தால் என்னை நிரப்பியே அனுப்பிடுமே. என்னை நிரப்பியே அனுப்பிடுமே. மாவியின் வரங்களினால் என்னை நிரப்பியே அனுப்பிடுமே. மாவியின் வரங்களினால் என்னை நிரப்பியே. நல்லா எல்லாரும் ரெண்டு கையை தட்டி பாடுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம்,
அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மையாலே நாங்க நிரம்பிட நல்லா ரெண்டு கையை தட்டி நாங்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் எங்கள் தூயவர் இயேசுவே ஆராதிக்க யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் நன்மை செய்தவருக்கே நாங்கள் நன்றி அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே என் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவா Almighty God ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே அளவில்லா அபிஷேகத்தால் என்னை நிரப்பியே அனுப்பிடுமே பாடுங்க எல்லாரும் உம்மாவியின் வரங்களினால் என்னை நிரப்பியே அனுப்பிடுமே அப்பா உம்மாவியின் வரங்களினால் என்னை நிரப்பியே அனுப்பிடுமே நாங்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே நாங்க ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே நல்லா ரெண்டு கைய அப்பா பார்க்கிற மாதிரி கை தட்டி கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடுமே துதித்திடுவோமே உம்மை உயர்த்திடுவோமே சமுத்திரத்தை பாதையாக மாற்றிடுவோமே ஆராதனை செய்வோம் கானானுக்குள் போவோம் ஆராதனை செய்வோம் கானானுக்குள் போவோம் ஆராதனை செய்வோம் ஆராதனை செய்து சுதந்தரிப்போம் ஆராதனை செய்து கானானுக்குள் போவோம் ஆராதனை செய்து சுதந்தரிப்போம்
ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். மனிதர் செய்யும் முறுமுறுப்பெல்லாம் துதியின் சத்தம் உடைத்திடுமே. மனிதர் செய்யும் முறுமுறுப்பெல்லாம் துதியின் சத்தம் உடைத்திடுமே. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. முறுமுறுப்பை துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. முறுமுறுப்பை துதியினால உடைத்திடுவோமே. ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை எங்கள் ஆயுதமாமே. ஆராதனை செய்து மேற்கொள்ளுவோமே. ஆராதனை எங்கள் ஆயுதமாமே. ஆராதனை செய்து மேற்கொள்வோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதிப்போமே, உம்மை ஆராதிப்போமே. ஆராதித்து ஆராதித்து முன்னேறுவோமே. ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை ஆராதனை செய்வோம். சமுத்திரம் கூட எங்கள் முன்னே துதியினை கேட்டு விலகிடுமே. நீங்க சொல்லுங்க. துதித்திடுவோமே, உம்மை உயர்த்திடுவோமே. சமுத்திரத்தை பாதையாக மாற்றிடுவோமே. ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், கானானுக்குள் போவோம். ஆராதனை செய்து சுதந்தரிப்போம். ஆராதனை செய்வோம், சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க. ஓ, ஆராதனை செய்கிற இடத்தில் அவர் இறங்கி வருவார். ஆராதனை செய்கிறவர்களுக்கு அவர் யுத்தம் பண்ணுவார். ஆராதனை செய்கிறவர்களுக்கு அவர் சுதந்தரித்து கொடுப்பார். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஸ்டான்லி அவர்களை மீண்டும் ஒரு விசை கரங்களை தட்டி நாம் நேசிக்கிற வண்டர்ஃபுல் மேன் ஆஃப் காட் பாஸ்டர் ஸ்டான்லி நல்ல கை தட்டி. Jesus, praise God, hallelujah. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்வோமா? ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த நல்ல ஓய்வு நாளின் பகல் வேளையிலும் நம்மத்தியில் மகிமைப்படுவதாக. உங்கள் நடுவில் என்னை நிற்க பண்ணியிருக்கும் என் நேச தகப்பனுக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றி சொல்கிறேன். கனத்திற்குரிய இந்த திருச்சபையின் இந்த ஊழியங்களின் தலைமை பொறுப்பில் இருக்கிற அருமையான தாசருக்கும் அவரோடு இணைந்து கரம் கோர்த்து நிற்கிற அன்பு ஊழியர்களுக்கும் தேவ ஜனமாம் உங்கள் அனைவருக்கும் இரட்சகர் இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் என் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பிரசங்கிக்கும் இயேசு உயிருள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இந்த பகல் வேளையிலும் அவர் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, கர்த்தர் நல்லவரா? ஆமென், அதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, உங்களோடு இருந்து கர்த்தரை ஆராதிப்பதில் எனக்கும் மகிழ்ச்சி. ஆமா, எனக்கு ஐயாவை பார்க்கிறது, அவரோடு இருக்கிறது, பேசுறது. ஆமா,
தேவனுடைய அபிஷேகிக்கப்பட்ட இப்படிப்பட்ட நல்ல தாசர்களை சந்திப்பது, ஒருவரை பார்ப்பதே அதை விவரிக்க முடியாது வெளியில். சோதரம் அப்படி ஒரு மகிழ்ச்சி. ஆமென் சொல்லுங்க. இனி ஒரு தலைமுறைக்கு வாய்ப்பில்லை என்பது என்னுடைய விசுவாசம், என்னுடைய அறிக்கையும் கூட. இதுதான் இந்த உலகத்தின் கடைசி தலைமுறையாக இருக்க முடியும். இந்த தலைமுறையிலேயே மத்திய ஆகாயத்தில் மணவாளன் வருவார். அவர் வருவதற்கு முன்பாக சகல ஜாதிகளாலும் விரும்பப்படுவார். அதற்கு பெயர்தான் எழுப்புதல். அந்த எழுப்புதலை நம்முடைய கண்களே பார்க்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நேரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து சிலுவையில் ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நேரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து சிலுவையில் ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே.
ஆமென். யோபுவின் புத்தகத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புத்தகம் 42வது அதிகாரம். 42வது அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். 7வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன் மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 அத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன்னவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்தவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத சம்பவத்திற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆமா, எல்லாம் மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது. சோதரான் தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்றார், மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது. ஆமென். தூத்துக்குடி பட்டணம் மாறப்போகுது, இந்திய தேசம் மாறப்போகுது, உங்க வாழ்க்கை மாறப்போகுது, உங்க சூழ்நிலைகள் மாறப்போகுது. இதுவரைக்கும் பார்த்த எதுவும் இனி நீங்க பார்க்க போறதில்லை, எல்லாம் மாறப்போகுது. யோபுவின் வாழ்க்கை மாறியது. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. சோத்திரம். வசனம் சொல்லுது. ஆமா, 42:10 கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சோத்திரம். யோபு பத்தி நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த சரித்திர புத்தகத்தை நாம் அதிகமாக படிச்சிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே நாளில் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றினார். ஆமா, சகலத்தையும் மாற்றினார் ஆண்டவர். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறப்போகுது. ஆமா, 3 விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். தீர்க்க தரிசனமாக சொல்ல போகிறேன். யோபுவின் வாழ்விலிருந்து சொல்ல போகிறேன். 3 விஷயங்கள் யோபுவின் வாழ்வில் முற்றிலும் மாறியது. சோதரம். 1, இக்கட்டுக்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. இக்கட்டுக்கள். 2வது இழப்புகள். சொல்லுங்க சத்தமா, சத்தமா. இழப்புகள். 3வது இகழ்ச்சிகள். சொல்லுங்க பாப்போம். இகழ்ச்சிகள். சோதரம். இந்த 3 விஷயங்களும் யோபுவின் வாழ்வில் ஒரே நாள்ல மாறுச்சு, தலைகீழா மாறுச்சு, அப்படியே மாறுச்சு. ஆமா, யோபுவின் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சோதனை. யோபுவை சோதிச்ச மாதிரி இதுவரைக்கும் ஆண்டவர் யாரையுமே சோதிக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னு தெரியல. சோதரான் 1-2 அப்படி இப்படி கண்டுபிடிச்சு பார்த்தா, அப்படிலாம் சோதிச்சா நம்ம கடவுளே சோதிச்சிரும். சோதரான். அதனால தானே என்னவோ அவர் நம்மளை சோதிக்கிறது இல்லை. இல்லையா சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், யோபுவுக்கு கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா அவன் சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் என்னவா இருப்பேன், நம்பிக்கையா இருப்பேன். ஆனா அதை விட பெருசா ஒரு விஷயம், யோபு மேல கர்த்தருக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதான் உண்மை. 13வது அதிகாரத்தில் தான் யோபுவின் நம்பிக்கையை நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனா 1வது அதிகாரத்திலேயே
தேவனுடைய நம்பிக்கையை நம்ம வாசிக்கிறோம். ஆமா, சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அவன் சும்மாவா உங்களை வந்து அவன் துதிக்கிறான்? நீர் அவனை அம்பிட்டு ஆசீர்வச்சிருக்கிறீரு, அவனை சுற்றிலும் அப்படி வேலி அடைச்சு பாதுகாத்திருக்கிறீரு, அதனால தான் அவன் வந்து உம்மை துதிக்கிறான், உம்மை பிரியப்படுத்துகிறான். கொஞ்சம் கையை எடுத்து பாடுறோம், அவன் வந்து தூசிக்கிறானா இல்லையா பாடுறோம் அப்படின்றான், சோத்துறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியாடா ஆடா பாவி, யோபு மேலே உனக்கு அப்படி ஒரு எண்ணமாடா? ஸ்தோத்திரம். ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கடா, இந்த உலகத்தில் யார் எப்படியோ, ஆனால் யோபு வேற மாதிரி. அல்லையிலே சொல்லுங்க, வேற மாதிரி ப்ரோ. அல்லையிலே சொல்லுங்க அப்பா, யோபு வேற மாதிரி. அவன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ தொட்டு பாரு சோதரா, அவனை டச் பண்ணி பாரு. அவன் எனக்கு விரோதமாக எழும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னை தூஷிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யோபு மேல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை தேவனுக்கு. சோதரா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த திருச்சபை மேல தேவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா, உங்க மேல ஆண்டவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா. ஆமென் சொல்லுங்க. உங்களை ஒரு அளவுக்கு அதிகமா நம்புறாராம். சோதரா, ஆமாவா? கர்த்தருக்கு யோபு மேல நம்பிக்கை. இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த டீலிங்ல தான் நம்மள சிக்கிக்கிட்டான். சோதரா, சாத்தானுக்கும் தேவனுக்கும் இடையில் நடந்த டீலிங்ல தான் நம்மளும் மாட்டிக்கிட்டான். பாவம், அவன் அப்புறாணி. சோதரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி இன்றைக்கு தேவன் நம்மை நம்புகிறார். சோதரா, இந்த ஊழியத்தை நம்புறாரு, இந்த தரிசனத்தை நம்புறாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் மாறப்போகுது. சபையே எல்லாம் மாறப்போகுது. என் தாசனே எல்லாம் மாறப்போகுது. என் திருச்சபையே எல்லாம் மாறப்போகுது. ஆமா, இது வரைக்கும் சோத்திரம் யோபுவின் வாழ்வில் இருந்த சோதனை, வேதனை, இக்கட்டுகள், அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த எல்லா பாடுகள், உபத்திரவங்கள் சோதரம் அந்த 42ஆம் அதிகாரத்தில் முற்றிலுமாய் மாறினதை போல் இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில, இந்த ஊழியத்துல, தரிசனத்துல, குடும்பங்கள்ல இதுவரைக்கும் உங்களை துரத்தி கொண்டு வந்த பிரச்சனைகள், இக்கட்டுகள், வேதனைகள், சோதனைகள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஆமென். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, இனி இக்கட்டு இல்லையாமா. அதுவே ஒரு பிளஸிங் தானே. இனி சோதனை இல்லை. இது வரைக்கும் யோபு வாழ்க்கையில விளையாடிக்கிட்டு இருந்த சாத்தானுக்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். உங்க வாழ்க்கைக்கு விரோதமா, இந்த தரிசனத்துக்கு விரோதமா, சோதரம் ஊழியத்துக்கு விரோதமா, இந்த சபைக்கு விரோதமா பலர் கொக்கரித்தார்கள், பல சத்துரு கொக்கரித்தான். சோதரம், கடந்த 6 வருஷத்துல எத்தனையோ இக்கட்டுகள் இந்த ஊழியம் பார்த்திருக்கு. ஆண்டவர் இந்த நாள்ல சோதரம் தன் திருவாய் மலர்ந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், இனி பார்வோன் இல்லை. That's the greatest blessing. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இனி பார்வோன் 430 வருஷமா சிறுமைப்படுத்தின, வேதனைப்படுத்தின சோதரா, ஆமா, அந்த இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கின எகிப்து இனி இல்லை. சோதரா, எகிப்தின் பார்வோன் இனி இல்லை. நீங்க பைபிள்ல இந்த இனிங்கிற வார்த்தையை படிச்சீங்கன்னா ரொம்ப சுவராசியமா இருக்கும். பல இடத்துல இந்த இனிங்கிற வார்த்தை இனிப்பாவே இருக்கும். ஆமீன் சொல்லுங்க அப்பா. சிக்கல், புக்கல், புடுங்கல், பிராபலம், பிரச்சனை, சோதரா, வேதனை, கண்ணீர், உபத்திரவம் இனி உங்க வாழ்க்கையில இல்ல. அவர்களை இனி நீ தேடியும் காணாதிருப்பாய். இந்த ஊழியத்துக்கு விரோதமான பார்வோன்களை இனி நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். இந்த சபைக்கு விரோதமான சோத்திரம், ஏன்னா தூத்துக்குடிக்கு சோத்திரா சிங்காசனம் இந்த ஊழியம் தானே ஆண்டவர் நேத்தே சொல்லிட்டாரு. இந்த பட்டணத்தை இந்த ஊழியத்தின் கையில கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனாலும் இன்னைக்கு தொடருது ப்ராமிசஸ், தொடருது ப்ராபசி. சோதரா, இனி பார்வோன் இல்லை. ஆமென். அது வெளியில சோதரா, வெளியில. இனி சவுல் இல்லை. இனி சவுல் இல்லை. தாவீதே, இனி உன் வாழ்வில் சவுல்கள் இல்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமெனா.
உன்னை துரத்திக்கிட்டே வந்த சவுல் இக்கட்டை கொடுத்த, இடையூறை கொடுத்த சோதரா, உன்னை காலி பண்ணிடலாம்னு நினைச்ச சோதரா, உன்னை வீழ்த்தி விடலாம், சிங்காசனத்தில் உட்கார விடாம பண்ணிடலாம், தேவ திட்டம் ஒன்னில் நிறைவேற விடாம தடுத்துடலாம் அப்படின்னு மல்லுக்கு நின்ன போராடின சவுல்கள் இனி இல்லை. இல்லையே சொல்லுங்கப்பா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறந்துட்டு, ஆமேனா, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இனி நாசம் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது, இனி கொடுமை உன்னை சுற்றிலும் இருக்காது, உன்னை சுற்றிலும் நாசம், உன்னை சுற்றிலும் சோதரா, ஆமா, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி நீ அழுது கொண்டிராய். அல்லையா சொல்லுங்க. இனி 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 ஆமா, அல்லையா சொல்லுங்க. அப்போ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்துல, பொருளாதாரத்துல, பிசினஸ்ல சோதரா, ஆமா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எந்தெந்த கோணங்களில் எல்லாம் இக்கட்டுக்களை நீங்கள் சந்தித்தீர்களோ, இடையூறுகளை, வேதனைகளை, புலம்பல்களை, கண்ணீர்களை, சோதரா, அவமானங்களை நீங்கள் சந்தித்தீர்களோ, ஆண்டவர் அவைகள் எல்லாவற்றுக்கும் இந்த கால வேளையில முற்றுப்புள்ளி வைக்கிறார். இனி உங்கள் வாழ்வில் அது உங்களை தொடரப் போவதில்லை, மாறப்போகுது. இக்கட்டுகள் மாறுகிறது, இக்கட்டுகள் மாறுகிறது. ஆமென். தாவீது வாழ்க்கையில வேற எல்லாத்தையும் விட சவுல ஆஃப் பண்ணார் பாருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமேனா. கானான்ல கால் வைக்கிறதுக்கு முன்னால எகிப்திலிருந்து விடுவித்தார் பாருங்க, பெரிய ஆசீர்வாதம். இக்கட்டுகளை ஆஃப் பண்ணிட்டு தான் இனிமைகளுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவார். ஆண்டவர் சொல்வார், இந்த ஊழியம் இனி இக்கட்டை பார்க்க போறது இல்லை, இந்த தரிசனம் இனி இக்கட்டை பார்க்க போறது இல்லை. ஆமா, தேசத்திலேயே இனி சபைகள் இக்கட்டுகளை பார்க்க போவதில்லை. எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்றார். அல்ல சொல்லுங்கப்பா. ஆமா, நான் ரொம்ப வேதனையோட அழுது என் ஆவியானவர் பாரப்படுத்தினார். என்னன்னு தெரியல, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் சோதரம் இந்த பட்டணத்துக்காக. அல்ல சொல்லுங்க. கர்த்தர் சொன்னார், எல்லாத்தையும் நான் சுவிட்ச் ஆஃப் பண்றேன்றார். எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்றேன். ஆமென். ஆமா, கடைசி நாட்களில் பர்வதங்களுக்கு மேலாக கொடுமுடியிலே கர்த்தர் சபையை உயர்த்துகிற நேரம் வந்துட்டு, சபையை உயர்த்துகிற நேரம். தேசங்களே சோதரம், இந்த திருச்சபையை, இந்த ஊழியத்தை வியந்து பார்க்கிற நேரம் வந்து விட்டது. இந்த தரிசனத்தை வியந்து பார்க்கிற நேரம். கர்த்தர் கொடுமுடியின் மேல இந்த தரிசனத்தை, ஊழியத்தை உயர்த்துகிறார். ஆமென். ஆமா, தூத்துக்குடியின் பலவான் விழுந்தான் சோதரா. தூத்துக்குடியில செயல்படுகிற எல்லா அந்தகார வல்லமைகளும் விழுந்துட்டு, அத்தாலியாள் விழுந்தாள், எசபேல் விழுந்து விட்டாள், தாகோன் விழுந்து விட்டான். ஆமென். எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் விழுந்துருச்சே. ஆமா, இக்கட்டுக்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமான சோத்திரம், தனிப்பட்ட வாழ்வுக்கு விரோதமான பிசினஸ்ல நிறைய இக்கட்டுகள், இடைஞ்சல்கள், ஆண்டவர் சொல்றார் எல்லாம் மாறப்போகுது, நான் மாத்திட்டேன், இனி இக்கட்டுக்கள் இல்லை என்று சொல்லுகிறார். ஆமா, ரெண்டாவது சொன்ன இழப்புகள் மாறப்போகுதாமா. ஆமா, யோபு வாழ்க்கையில என்ன மாறுச்சுங்க? ரெண்டாவது இழப்பு. சோத்திரம், 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், 10 குமாரர்கள் இழந்து போயிட்டான். சோதரா, யோபு ஒரே நாள் சோதரா எல்லாத்தையும் ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணார். அல்ல சொல்லுங்க. அப்பா, எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில இழப்புங்கிறது இல்லை. அதாவது இனி உங்க வாழ்க்கையில இழப்புங்கிறது இல்லை. அது பிசினஸ்லயா இருக்கட்டும், அது குடும்ப வாழ்க்கையில இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றார். சிலர் கண்ணீரோட இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, இனி உங்க வாழ்க்கையில இழப்புங்கிறதே இல்லையா, அது இருக்க போவதே இல்லையா. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்களை பார்த்து சொல்றார்,
இனி நோ மோர் லாஸ். உன் வாழ்க்கையில் நீ ஒன்றையும் இனி இழக்க போவது இல்லை. சோதரா. ரெண்டாவது, நீ எதையெல்லாம் இழந்தையோ அது திரும்ப வரப்போகுது. எப்படிங்க? எதையெல்லாம் இழந்தையோ அது திரும்ப வரப்போகுது. நான் அதை பார்த்தே ஆகணும். சோதரா. நீ அனுபவிக்கிறதுக்காக இல்லை, நான் பார்க்கறதுக்காக உன் வாழ்க்கையில் வரணும். ஆண்டவர் அப்படி ஒரு வைராக்கியமா. ஆமேன்னு சொல்லுங்க அப்பா. நீ அனுபவிக்கிறதுக்காக. ரெண்டாவது சோதரா, நீ இழந்ததை பார்த்து பலர் சந்தோஷப்பட்டாங்க, நீ அதை திரும்பி அனுபவிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அவங்க வகிறு எரியணும், சாத்தான் வகிறு எரியணும். சோதரா. ஆமே. இனி திருச்சபை ஒன்றையும் இழக்கப் போவதில்லை. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இழக்கப் போவதில்லை. தேவன் தன் ஜனத்தை இழக்கப் போவதில்லை. தேவ ஜனம் எதையும் இழக்கப் போவதில்லை. இழந்தது எல்லாம் திரும்ப வரப்போகுது. மூணாவது, வர்றது சும்மா வரப்போறது இல்லை, ஒன்று கூட்டுக்குன்னு வரப்போகுது. அல்ல சொல்லுங்க அப்பா. ஒன்று இன்னொன்று இழுத்துக்கிட்டு வந்துச்சு யோபு வாழ்க்கையில். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் இழந்தது 7000 ஆடுகள், வந்தது 14,000 ஆடுகள். 7,000 பிளஸ் ஒன்று கூட்டு 1+1. சோதரா. ஆத்தாடி, நீங்க எங்கேயோ போறீங்க. கையை வேட்டியால் இல்லையா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. இதை இழந்துட்டானே அதை இழந்துட்டானே, ரொம்ப ஃபீலிங் தானே உங்களுக்கு? ரொம்ப ஃபீலிங்கு. இனி நோ மோர் ஃபீலிங்கு, ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். இல்லைல்ல சொல்லுங்க அப்பா. ஒரே ஆர்ப்பரிப்பு தான், ஒரே செலப்ரேஷன் தான், ஒரே பண்டிகை தான். தூத்துக்குடியே இந்த சிட்டி வில் பி கால்டு த சிட்டி ஆஃப் செலப்ரேஷன். அல்ல சொல்லுங்க அப்பா. இந்த தூத்துக்குடி பட்டணமே ஒரு கொண்டாட்டத்தின் பட்டணம் என்று அழைக்கப்பட போகிறது. இந்த பட்டணம் இழந்ததையெல்லாம் கத்த திருப்பி கொடுக்க போறாரு. இந்த பட்டணத்துக்கிட்ட இருந்து பறிச்சதையெல்லாம் கத்த திரும்ப இந்த பட்டணத்துக்கு கொடுக்க போறாரு. இந்த பட்டணம் எது இல்லைன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோ அது எல்லாம் இந்த பட்டணத்துக்கு வரப்போகுது. இந்த பட்டணம் எந்த குறைவில் இருக்கோ அந்த குறைவெல்லாம் கத்த நிறைவாக்க போறாரு. எதெல்லாம் இந்த பட்டணம் இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோ அது எல்லாம் இந்த பட்டணத்தில் வந்து ரீஸ்டோர் ஆக போகுது. only through you, because of you. உன் மூலமா, உனக்காக, இந்த சபைக்காக, இந்த தரிசனத்துக்காக கர்த்தர் இந்த பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். இந்த பட்டணத்துக்கு அதை கொடுப்பேன்னு சொல்றார். எனக்கு புரியலையா ஏன் சொல்றாருன்னு? அல்லே சொல்லுங்க அப்பா. அவர் சொல்றாருயா. அல்லே சொல்லுங்க அப்பா. உங்ககிட்ட சொல்றாரு, நான் சொல்றேன். அம்பிட்டுத்தான் என்ன ஆள விடுங்க. அல்லே சொல்லுங்க அப்பா. எல்லாம் இந்த பட்டணத்துக்கு வரப்போகுது. ஆமே. ஒருவேளை இவ்வளவு வந்தா போதும் அப்படின்னு யோபு நினைச்சிருக்கலாம், இல்லை நீங்க நினைச்சிருக்கலாம். சோத்ரா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்க நினைவுகள், உங்கள் கற்பனைகள், இதுவரைக்கும் நீங்க பண்ணின ஜெபங்கள், உங்கள் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் தாண்டி பல மடங்கு பெருக்கத்தை கர்த்தர் இந்த பட்டணத்துல கட்டளை இடுவேன்னு சொல்றார். ஊழியத்துல கட்டளை இடுவேன்னு சொல்றார். மக்கள் வாழ்க்கையில கட்டளை இடுவேன்னு சொல்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பெருக்கம் இருக்கீங்களா? ஆத்தாடி சொத்திரம். அப்போ 7,000 வந்தாலும் போதும். சொத்திரம். அந்த 7,000 கிடைச்சாலே பெரிய விஷயம், அதுவே பெரிய விஷயம். ஆனால் 14,000 ஆடுகள் அதான் வந்தது. இல்லை சொல்லுங்க. ஆமா, நீங்க எதிர்பார்த்திருக்கிறத விட சொத்திரம். ஆமா, unexpected things are going to happen to this city. ஆமென். ஆமென் சொல்லுங்க. எதிர்பாராதவைகள் எல்லாம் இந்த பட்டணத்தில் நடக்க போகுது. யோபுவின் நிமித்தம், இந்த ஊழியத்தின் நிமித்தம், இந்த தரிசனத்தின் நிமித்தம், உங்கள் நிமித்தம் கர்த்தர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை இந்த பட்டணத்துக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். மாறப்போகுது, இழப்புகள் மாறப்போகுது. ஆமென். ஆமெனா? அல்லேலூயாவா? தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சோத்ரா. மூணாவது ஆண்டவர் சொன்னாரு, இகழ்ச்சிகள் மாறப்போகுது. ஆமா, யோபுவை அவனுடைய சிநேகிதர்கள், அவனை பார்த்தவங்க, போனவங்க, வந்தவங்க அத்தனை பேரும் இகழ்ந்தார்கள். சோத்ரம். மனைவி முதற்கொண்டு, நீ எல்லாம் என்னத்துக்கு உசுரோட இருக்க,
செத்து போயிரியா யோ செத்துறான் அப்படின்றா. வேலைக்காரங்க பக்கத்தில் வரமாட்டான், தூரத்திலே நிற்கான். கையை நெய்யால் கழுவுனமையுமே சொத்துறான். இன்னைக்கு வேலைக்காரன் பக்கத்தில் வரமாட்டான். ஆறுதல் சொல்ல வந்தான் 3 நண்பர்கள். ஆத்தாடி அவங்க பண்ண கொடுமை இருக்கே சொத்துறான். ஆறுதல் சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஆப்ரேஷன் தான் பண்ணுறாங்க சொத்துறான். இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட்டு தான். இந்த யோபுவை குறித்து அவங்க சொன்னது எல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டு தான். ஏசுநாதர் கூட இன்னைக்கு வரைக்கும் வழக்கறிஞராக தான் இருக்காரு. ஆனால் நம்ம ஆளுங்க எல்லாம் ஜட்ஜாகவே சுற்றிக்கிட்டு இருக்கு. புரியுங்களா உங்களுக்கு? எல்லாம் ஜட்ஜு தான். இந்த சபையை ஜட்ஜ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை ஜட்ஜ்மெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இகழ்ந்தவர்கள் சொத்துறான், ஒரு மாதிரி பேசினவங்க, அப்படி இப்படி பேசினவங்க எல்லாம் மூக்கு மேலே வாய் மேலே விரல் வச்சு பார்க்குற மாதிரி கர்த்தர் இந்த சபையை புகழ்ச்சிக்குரியதாக மாற்ற போகிறார். இகழ்ச்சிகள் புகழ்ச்சிகளாக மாறப்போகுது. ஆளாளுக்கு வந்து பார்த்துட்டு சொத்துறான், ஆமாம் தங்க காசு பொண்ணு சொத்துறான் அதெல்லாம் போட்டு போகிறாங்க. ஆத்தாடி நாங்கள் ஒரு மாதிரில நினச்சோம் சொத்துறான், உங்களை அப்படி இப்படிலாம் பேசணும், இப்படி அப்படிலாம் நாங்கள் சொத்துறோம் போது ஜட்ஜு பண்ணோம், இப்படி ஒன்று நடக்கும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை, எல்லாம் ஒரே நாளில் மாறி போச்சே அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து அவன் அதை இதையும் உங்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. அப்படி ஒரு புகழ்ச்சிக்குரிய சபையாக கர்த்தர் இதை மாற்ற போறார். இது என் மகிமையின் ஆலயம், இதை நான் மகிமைப்படுத்துவேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 60ஆம் அதிகாரத்தின் வார்த்தைகள் அத்தனையும் இந்த ஊழியத்தில் பலிக்க போகுது, இந்த ஊழியத்தில் நிறைவேற போகுது. கடற்கரையின் திரளான ஜனக்கூட்டம் இந்த சபையை நோக்கி ஓடி வரப்போகுது. திரளான ஜனக்கூட்டம் இந்த சபையை நோக்கி ஓடி வரப்போகுது. ராஜாக்கள் நடந்து வர போறாங்க, ஜாதிகள் ஓடி வர போறாங்க, தூரத்தில் இருந்து குமாரர்கள் குமாரத்திகள் இங்க வர போறாங்க. ஒரு நாள் ஆராதனைக்கு பல மைல்களுக்கு அப்பால் இருந்து கர்த்தர் ஆத்துமாக்களை இங்க கொண்டு வர போறாரு. இந்த சோத்திரம் ஆலயத்தில் போய் நாங்க ஆராதிப்போன்னு சொல்லி பல மைல்களுக்கு அப்பால் இருந்து இங்க பிரயாணப்பட்டு ஜனங்கள் வர போறாங்க. உன்னை சேவிக்காத ஜாதி அழியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை தேவன் இந்த ஊழியத்தில் தர போறார். கேதாரின் ஆடுகளை கொடுக்க போறார், நெபாயோத்தின் கடாக்களை கொடுக்க போறார். எது கேதாரின் ஆடு, எது நெபாயோத்தின் கடாக்கள் சோதரா? ஆமா, ஆதியாமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமா, ஆபிரகாம் ஆகார் மூலமா பெற்றெடுத்த பிள்ளை இஸ்மவேல். அந்த இஸ்மவேலின் மூத்த குமாரன் தான் நெபாயோத், அவனுடைய சகோதரன் தான் கேதார். ஆக எழுத்தச்சர பிரகாரம் பார்த்தால் சோதரம் இஸ்லாமிய நண்பர்களை ஏராளமாய் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்களால் பெற்றுக்கொள்ள முடியுமானால் கரங்களை தட்டி தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக முகமதிய நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள், இஸ்மவேலின் சந்ததியார், நெபாயோத்து கேதாரின் கடாக்கள் சோதரா, நெபாயோத்தின் கடாக்கள் அங்கீகரிக்கப்பட்டதாய் பலிபீடத்தில் ஏற போகிறது. கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஊழியம் செய்கிற ஆட்களாய் அவர்கள் வந்து மாற போறாங்க. இந்த தூத்துக்குடி பட்டணம் சுற்றுப்புறத்தில் வாழ்கிற அநேக நெபாயோத்துக்கள் கேதார்கள் தேவனுடைய பலிபீடத்துக்கு வர போறாங்க. ரகதா ரகதா ரஷகலகரனா எல்லாம் மாற போகுது, எல்லாம் மாற போகுது. ஆமென். இன்னொரு கோணத்தில் நாம் வச்சா இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க, இவங்கெல்லாம் ஏசுனாரை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் முத்திரை குத்தி வச்சுருக்கீங்களோ, இந்த பட்டணம் முத்திரை குத்தி வச்சுருக்கோம், அவங்கள கர்த்தர் இழுத்து கொண்டு வந்து ஆலயத்தில் சேர்க்க போகிறார். ஆமேனா? கேரித்துக்கு சொத்துறான் காக்கா வந்துச்சான் சொத்துறான். அந்த காக்கா சாதா காக்கா இல்லை, என்ன காக்கா? அண்டங்காக்கா. அல்ல சொல்லுங்க. ஏன்னா ஆங்கில வேதாமத்தில் கிரவ் CROW அப்படி போடலை, ரேவன் அப்படின்னு போட்டிருக்கு. RAVEN ரேவன். ரேவன்னா அண்டங்காக்கான்னு அர்த்தம். ரெண்டாக்குறான் பாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. அந்த காக்கா அண்டங்காக்கானா காக்காவோட பெருசா இருக்கும். ஆமா,
காக்கா வந்து கருப்பா இருக்கும், அது கருப்பா பயங்கரமா இருக்கும், அதுதான் அண்டங்காக்கா. அல்ல சொல்லுங்க. அதாவது காக்கானாலே பொதுவாக கேரக்டர் என்னன்னா களவாணின்னு அர்த்தம். சோத்ரா களவாண்டு திங்கிறது, ஏமாத்தி திங்கிறது, சோத்ரா எல்லாம் புடுங்கி திங்கிறது, அதான் காக்கா. இங்க கேரியத்துக்கு எலியாவை தேடி, ஆமா சோத்ரா சும்மா வராது, அப்பத்தையும் இறைச்சியும் கவிக்குன்னு வரப்போகுது, சோத்ரா தூக்கிக்கிட்டு வரப்போகுது. இருக்கீங்களா? இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. மாறப்போகுது, மாறப்போகுது. அல்லேலூயா. இதெல்லாம் வரும்போது இந்த சபை சும்மாவா இருக்கும்? சோத்ரான். பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்குள்ளும் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். உன்னை புகழ்ந்து பேச போறான். இகழ்ச்சிகள் மாறப்போகுது. கர்த்தர் புகழ்ச்சியை தர போறார். அல்லேலூயா. சுற்றிலும் இருக்கிற சகோதரர்கள் அவர்கள் இவர்கள் எல்லாம் கேள்விப்பட்டு ஒரு தங்க காசை கொண்டு வந்து கொடுத்த மாதிரி எல்லாரும் கேள்விப்பட்டு, சோத்ரா கரவேட்டிக கொண்டு கேள்விப்பட்டு, நெபாயோத்துக்கள் கேதார்கள் கேள்விப்பட்டு, அப்படி இப்படி இருக்கிற ஆளுக எல்லாம் கேள்விப்பட்டு ஆளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தூக்கிக்கிட்டு, சோத்ரா இங்க வரப்போறாங்க, கேரியத்துக்கு வரப்போறாங்க, தேவ பிரசன்னத்துக்கு வரப்போறாங்க, ஆலயத்துக்கு வரப்போறாங்க. அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. கை இருந்தா தட்டுவோமா? அல்லேலூயா. எல்லாம் ஆகும் எல் ஷடா, உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடா. எல் ஷடாய், எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய். எல் ஷடாய், எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. சொல்லுங்க. எல் ஷடாய், ஓ எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. மனிதனால் ஆகாதது உம்மால் ஆகும், உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை. எல்லாம் ஆகும் எல் ஷடாய், உம்மா ஓ எல்லாம் ஆகும் எல் ஷடாய். எல் ஷடாய், ஓ எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. எல் ஷடாய், எங்கள் எல் ஷடாய் நீ சர்வ வல்லவரே. உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய், உம்மால் எல்லாம் ஆகும் எல் ஷடாய். கைதட்டை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. மாறப்போகுது, இக்கட்டுகள் மாறப்போகுது, இழப்புகள் மாறப்போகுது, இகழ்ச்சிகள் மாறப்போகுது. ஆமென். சோத்ரா. நீங்க இனி செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத யோபு லைஃப்ல இருந்தே ஒரு 3 காரியங்களுக்கு முன்பாக வைத்து நான் என் பிரசங்கத்தை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொதுவா இந்த சம்பவம் படிக்கும் போதெல்லாம் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் அப்படிங்கும்போது அந்த 10வது வசனத்தை தான் நாம சொல்லுவோம். யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அல்லே சொல்லுங்க. அப்படின்னே தான் சொல்லுவான். அதான் உண்மை, இல்லைன்னு நான் சொல்லலை. ஏன்னா வசனம் அப்படி தான் போட்டிருக்கு. யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். சோத்ரான். ஆனா
அதுதான் உண்மை என்று ஆகாது. ஆத்தாடி குழப்பறாரா? அல்லே சொல்லுங்கப்பா. அப்போ வேண்டுதல் செய்தான் சிநேகிதருக்காக, அதனால தான் இதெல்லாம் மாறிச்சு அப்படின்னு அங்கே வசனம் சொன்னாலும் நான் அதனால தான் 7ஆம் வசனத்திலிருந்து படித்தேன். நீங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து படித்து பார்த்தா வேற விஷயம் அங்கே இருக்கு. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என்ன கவனிச்சிங்கன்னா தான் புரியும். அவனுடைய சிநேகிதரை பார்த்து சொல்றாரு, உங்க மேல எனக்கு கோபம் மூழுதுரா. நீங்க யோபு பேசுற மாதிரி என்ன குறித்து என்ன செய்யல, நிதானமா பேசல. அதை திரும்ப திரும்ப சொல்லுவார். நிதானமா பேசல. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. உங்க பேச்சு ஒன்றும் சரியில்லை. சோத்திரம். நீங்க யோபு ஜட்ஜ் பண்ணி பேசுறீங்க, நியாயம் தீர்த்து பேசிட்டீங்க. உங்க பேச்சு மேல எனக்கு உடன்பாடு இல்லை, உங்க மேல எனக்கு கோபம் மூழுது. ஆத்தாடி சோத்திரம். ஆமா, கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரு. சோத்திரம். கோபம் மூழுது உங்க மேல. ஆனாலும் ஒன்று செய்யுங்க. அப்ப சொல்லுவார், ஒன்று செய்யுங்க. நீங்க யோபு கிட்ட போங்க, அவனை உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க, பலியிட சொல்லுங்க. அவன் பலியிடுவான், உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அப்படி வேண்டுதல் செய்யும் போது நான் உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். ஹலோ, நான் சொல்றது புரியுதா? அப்போ ஆண்டவரே சொல்றாரு, யோபு உங்களுக்காக சிநேகிதருக்காக உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். அப்படி ஜெபம் பண்ணா உங்களை உங்க புத்தியினத்துக்கு தக்கதாக நான் நடத்தாதிருப்பேன். உங்க மேல இருக்கிற என் கோபம் மாறி போயிடும். உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். சோத்ராம். உங்களை நான் நேசிப்பேன். உங்க மேல இருக்கிற கோபத்தை மாத்திக்கிருவேன். இதுக்கு தான் அவன் ஜெபம். ஆனா யோபு கர்த்தர் ஆசீர்வதிச்சதுக்கு காரணம் சோத்ராம் வேற. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இவன் ஜெபம் பண்ணதுனால, சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணதுனால சிநேகிதர் மேல இருந்த கோபம் மாறிட்டு சிநேகிதரை கர்த்தர் ஆசீர்வதிச்சார். சோதரம், நீங்க பண்ற எல்லா ஜெபங்களும் இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதம். நீங்க பண்ற எல்லா ஜெபங்களும் சோதரம் இங்க இருக்கிற ஊழியங்களுக்கு ஆசீர்வாதம், ஊழியர்களுக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம். யோபுனுடைய ஜெபம் அவனுடைய சிநேகிதருக்கு ஆசீர்வாதம். சிநேகிதர் மேல இருந்த கோபம் மாறிட்டு சிநேகிதரை அவர்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக தேவன் நடத்தல. ஆனா யோபுவை ஆசீர்வதிச்சதுக்கு ரீசன் என்ன? யோபு என்னை குறித்து பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லே சொல்லுங்க அப்பா. இதுதான் யோபு வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிச்சதற்கு காரணம். நிதானமாய் பேசுகிற ஒரு வாழ்க்கை. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அதானிக்கு நான் உங்க கூட பிரசங்கம் பண்ண போறேன். சோத்திரம். நிதானமா பேசினானா? யாரு 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 யாருங்க? தான் ஆசீர்வாதத்தின் உச்சியில் இருக்கும் போது அவன் அப்படித்தான் இருந்தான். எல்லாத்தையும் இழந்தப்பவும் அவன் அப்படித்தான் இருந்தானா? ஆண்டவரே அதை சோத்திரம் சாட்சியா சொல்றாரு. அவனை மாதிரி சோத்திரம் என்ன குறித்து பேசினவன் சோத்திரம் ஒருத்தரும் கிடையாதா? நீங்க அப்படி பேசலடா, அவனை மாதிரி பேசலடா. அவன் நிதானமா பேசினான். இங்கிலீஷ்ல ஆமா, he spoke in a right way அப்படின்னு இருக்கு. சோத்திரம். ஆமா, சரியா தேவனை நிதானிச்சு வச்சிருந்தான். தேவனை குறித்து அவன் பேசின ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நிதானமா இருந்துச்சு. சோத்திரம். அதனாலதான் வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க அப்பா. அப்ப இன்னைக்கு சபை இந்த ஊழியம் தேவனை குறித்து நிதானமாய் பேச சோத்திரம். இப்ப மட்டும் இல்ல, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற காலத்திலும் உங்களை பயன்படுத்த போற காலத்திலும் தேசத்துக்கு மகிமையா ஒரு பெரிய எழுப்புதலை, அறுவடை, ஆயிரங்களை, லட்சங்களை நீங்க பார்க்கிற நாட்களிலும் உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஓட்டத்துல அந்த நிதானம் இருக்கணும்னு கர்த்தர் சொல்றார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எல்லாம் மாற போகுது. ஆமென் சொல்லுங்க அப்பா. நிதானம் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில நிதானம் இல்லை. யோபுவுக்கு இருந்த அந்த நிதானம் இல்லை. நிதானமா பேசுறது, உள்ளத்தில் இருக்கிறதான வாயில வர்றோம், உள்ள இருக்கிறதான வெளியில வர்றோம், இருதயத்தின் நிறைவுதான வாய் பேசும். இன்றைக்கு அநேகர் தேவனை பற்றி நிதானம் இல்லாதவர்களாக, நிதானமா பேசாதவர்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க. யோபு நிதானமாய் பேசினான். சரி, ஓகே, அப்படி என்ன நிதானமா பேசினான் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. நிதானமா பேசுறதுனா என்ன? பொதுவா நாம் என்ன சொல்லுவோம், அந்த ஆள் நிதானம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி போட்டிருக்கான்னு அர்த்தம். சுத்துறான். தண்ணி போட்டிருக்கிறவன் தான் எப்படி இருப்பான்? நிதானம் இல்லாமல் இருப்பான்.
அப்ப தண்ணி போடாம பேசுறதுதான் நிதானமா பேசுறதுன்னு அர்த்தமா? சுத்துறான். அப்படி கிடையாது. யோபு தேவனை பற்றி என்ன நிதானமா பேசினான்? 3 விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சுத்துறான். ஆமா, எங்கெல்லாம் அவன் தேவனை பற்றி பேசினாங்கிற வசனங்களை சொல்லிட்டேன்னா ஈஸியா நம்ம புரிந்து கொள்ளலாம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வேலைக்காரங்க கிட்ட தேவனை பற்றி சொல்றான். என்ன சொல்றான்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. இது வேலைக்காரங்க கிட்ட சொன்னது. அதுக்கப்புறம் 2:10 மனைவி கிட்ட சொல்றான், தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா? இப்படி பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறேமா அப்படின்னு மனைவி கிட்ட தேவனை பத்தி சொல்றான். 3வது சொல்றான், சிநேகிதர்கள் கிட்ட, தன்னுடைய நண்பர்கள் கிட்ட தேவனை பத்தி பேசுறான். எங்க பேசுறான்? 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அதுக்கப்புறம் 13:15 சொல்றான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். 19:25 சொல்றான், 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதெல்லாம் தன்னுடைய சிநேகிதர்கிட்ட தன் தேவனை குறித்து அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட். கடைசியில தேவனை பார்த்தே சொல்லுவான். 42:2 சோதரம், ஆமா, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றோ தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். These all are the statesmen. அல்லே சொல்லுங்க அப்பா. ஆமா, which are came out from the mouth of Job. சோதரம், யோபுனுடைய வாயிலிருந்து வந்த தேவனை குறித்த வார்த்தைகள். ஒன்னு வேலைக்காரனை பார்த்தேன், ஒன்னு சோதர மனைவியை பார்த்தேன், சில வார்த்தைகள் சிநேகிதரை பார்த்தேன், சில ஒரு வார்த்தை தேவனை பார்த்தே சொல்றான். கையை உயர்த்திராமேன் அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் சேர்த்து நான் 3ஆ பிரிக்கிறேன். சோதரன், நிதானமா பேசுறதுனா என்ன? சோதரன், விட்டு கொடுக்காமல் பேசினான். சொல்லுங்க எல்லாரும். 2வது விசுவாசமா பேசுறது. 3வது விருப்பமே அவர்தான் என்று பேசுவது. இதுதான் நிதானமா பேசுறது. 1 by 1 சொல்லி நான் முடிக்கிறேன். சோதராம், நிதானமா பேசுறதுன்னா விட்டு கொடுக்காம பேசுறது. என்ன விட்டு கொடுக்காம பேசுறான்? முதல்ல வேலைக்காரங்க, 2வது பொண்டாட்டி. இந்த 2மே இந்த வார்த்தைக்குள்ள வரும். நல்லா கவனிங்க. வேலைக்காரன் 1 அதிகாரத்தில் ஒன்னா போகுது. ஒட்டகமெல்லாம் ஓட்டிட்டு போறாங்க, ஆடெல்லாம் அக்கினி உளுந்து அவிச்சிருச்சு. சோத்திரம், கழுதையெல்லாம் காணாம போயிருச்சு. சோத்திரம், பிள்ளைங்க உட்கார்ந்துருந்த வீட்டு சுவர் மேல காத்து மோதி பிள்ளையெல்லாம் செத்து போச்சு. ஒருத்தன் தப்பிச்சு ஒடியாந்து சொல்றான், எஜமானே ஆண்டவனே சோத்திரம், இந்த மாதிரி ஒட்டகமெல்லாம் சோத்திரம் ஓட்டிட்டு போயிட்டான், அக்கினி உளுந்து ஆடெல்லாம் அவிஞ்சு போச்சு, கழுதையர் ஓட்டிட்டு போயிட்டான், சோத்திரம் சாச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். பிள்ளையெல்லாம் செத்து போச்சு, நான் ஒருத்த மட்டும் தான் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்றான். நான் கேட்கேன், இல்லை நான் நினைக்கேன், சோதரான், இவர் ஒவ்வொரு நாளுமே தேவனுக்கு பயந்து பலிபீடம் கட்டி தேவனை ஆராதிக்கிற நல்ல ஒரு மனுஷன். யாரு? யோபு. இந்த வேலைக்காரங்க வந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து சொன்ன அந்த வார்த்தைகள்ல இப்படி ஒரு விஷயம் கூட மறைஞ்சிருக்கலாம், இல்லை இந்த அர்த்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம். எப்படி? ஆண்டவர் விரும்புகிறே, ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுவீரே, எப்போ பார்த்தாலும் தேவனை தேடுவீரே, எப்போ பார்த்தாலும் தேவனுக்கு உண்மையாக இருப்பீரே, தேவனுக்கு பயந்த மனுஷனாச்சே, இப்படி நடந்து போச்சேயா, எல்லாம் போயிடுச்சேயா, கழுதையெல்லாம் போயிடுச்சேயா, ஆடெல்லாம் போயிடுச்சேயா, ஒட்டகமெல்லாம் போயிடுச்சேயா, பிள்ளைங்க 10 பேரும் செத்து போயிட்டாங்களே, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் இந்த அர்த்தத்தில் கூட சொல்லியிருக்கலாம். அல்லையா சொல்லுங்க. ஏல என்னடா சொல்றிய சோதரா, எல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு நாள்ல இது எல்லாமே இல்லாம தாண்டா இருந்தேன், கர்த்தர் தாண்டா கொடுத்தாரு. அல்லையா சொல்லுங்க அப்பா. இதெல்லாம் இல்லாம தான் இருந்தேன், கர்த்தர் கொடுத்தாரு. சோதரா, கொடுத்தவரே எடுத்துட்டாரு. அப்படின்னா எடுத்தவரே திரும்ப கூட கொடுப்பாரு. அல்லையா சொல்லுங்க அப்பா. நல்லா கவனிங்க. வேலைக்காரங்க கிட்ட தன்னுடைய கர்த்தரை அவன் விட்டு கொடுக்கவில்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுவும் சரிதானப்பா. கடவுளை தேடின நீங்க சொன்ன மாதிரி தானே இருக்கு. எல்லாம் அப்படி பிடிங்கிட்டாரு, எல்லாம் இழந்துட்டோமே, எல்லாம் போயிருச்சே அப்படின்னு அவங்களுக்கு சிங்சாங் அப்படின்னு சிங்சாங் கொட்டுற மாதிரி யோபு என்ன செய்யலங்க? பேசலங்க, சோகமா பேசலங்க, ஆண்டவரை விட்டு கொடுத்து பேசலங்க. சோத்ரா தெளிவா பேசுறான்.
இதெல்லாம் இன்னைக்கு போச்சுன்னு ஃபீல் பண்றீங்களாடா? இதெல்லாம் ஒரு நாள் இல்லாம தாண்டா இருந்தேன் சதுரா. அவர் தாண்டா கிருபையா கொடுத்தாரு, கொடுத்தவர் எடுத்துட்டாரு சதுரா. ஒரு நாள் இல்லாம இருந்த மாதிரி இன்னைக்கும் திரும்பவும் நான் இல்லாம இருக்கேன் சதுரா. இல்லாம இருந்த எனக்கு ஒரு நாள் கொடுத்தாருல, அத மாதிரி இப்ப இல்லாம இருக்கிற எனக்கு திரும்பவும் ஒரு நாள் கொடுத்தாலும் கொடுப்பாராய். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு கொடுக்கலங்க. வேலைக்காரங்கிட்ட, மனைவி கிட்ட இதே மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் சோதரா. நன்மையை பெற்ற நாம தீமையை பெற வேண்டாமா? ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். அவளை பாருங்க சோதரா வந்து சொல்றா 9ஆம் வசனத்துல, அம்புட்டும் போயிருச்சு, உடம்பெல்லாம் புண்ணு, ஓட்டை எடுத்துக்கிட்டு சுரண்டிக்கிட்டு இருக்கிறீரு. எல்லாத்துக்கும் காரணம் தேவனு. இதுக்கு பிறகு நீர் உசுரோடு இருந்து என்னத்துக்கு? இதுக்கு காரணமா இருக்கிற தேவனை தூசிச்சுட்டு நீரும் செத்து பேர். எம்புட்டு நல்ல கொண்டாட்டி வாருங்க சத்துறா. இவ உண்மையாலே ஒரு நேசமுள்ள மனைவியா இருந்தா என்ன சொல்லியிருக்கணும்? அத்தானு, டார்லிங்கு சத்துறா. இந்த ஆண்டவரை பாருங்களேன், எல்லாத்தையும் எடுத்தவர், உங்களுக்கு மட்டும் சிறங்க கொடுத்தவர், எனக்கு ஒன்றும் கொடுக்காம போயிட்டாரு. எனக்கும் உங்களை மாதிரியே சிறங்க கொடுத்துருந்தாருன்னா நான் ஓட்டை எடுத்து உங்களுக்கு சுரண்ட, நீங்க எனக்கு சுரண்ட, 2 பேரும் அப்படி சுரண்டிக்கிட்டே அது இருந்திருக்கலாமே. அப்படி சொல்றத விட்டுப்புட்டு நீர் செத்து போயிடும் அப்படின்னா இவ வேற செட்டப் பண்ணிட்டாலோ தெரியல. என்ன பிரசங்கியார் பாருங்க, அப்படிலாம் ரெக்க வரும். அல்லையா சொல்லுங்க அப்பா. இவள்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுன்னா அப்போ இதுக்கு பிறகு உங்க கூட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் வேற அப்படிங்கிற மாதிரி தானே. அல்லையா சொல்லுங்க. ஏங்க நான் யோபு மனைவி தானங்க சொன்னேன், நீங்க என்ன இப்படி மறைக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க இங்க யோபு அவகிட்டையும் சொல்றான். நான் நினைக்கிறேன் யோபு மனசில் நினைச்சிருப்பான், அட பாதகத்தி, எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கினா ரெடி, அது இல்லடி சோதனை, ஒன்ன மட்டும் வச்சுட்டு போனாரு வர்றி, அதாண்டி பெரிய சோதனை. மனைவிட்டு சொல்றான், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசுறேம்மா. ஒரு நாள்ல நன்மையை கொடுத்தாருல, அப்ப துண்ணம்ல, இப்ப தீமை வந்த உடனே அவரை தூசிக்க சொல்ற நீ. இந்த பார், வேலைக்காரனா இருக்கட்டும், நீயா இருக்கட்டும், எவனா இருக்கட்டும், தேவனுக்கு விரோதமா மனசுல கூட சிந்திச்சிருவேன்னு நினைச்சு கூட பாத்துறாத சொத்துறேன். யாருக்காகவும் எதுக்காகவும் சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் மனுஷனுக்காகவும் மனைவிக்காகவும் மற்றவனுக்காகவும் என் ராஜாவை, என் நேசரை, என் தகப்பனை, என் யெகோவாவை, என் ஆண்டவரை, என்னை அழைத்தவரை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இதான் நிதானமா பேசுறது. அல்லையே சொல்லுங்க அப்பா. இதைத்தான் அந்த சிநேகிதர்கள்ட்ட சொல்றாரு. என்ன பத்தி அவன் பேசின மாதிரி நீங்க என்ன செய்யலையே, பேசலையே. அல்லையா சொல்லுங்க அப்பா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பத்தி எப்படி பேசுறான்? விட்டு கொடுக்காம வாழ்றமா ஆண்டவரை? எங்க ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம சச்சை கட்டடிச்சுட்டு கல்யாணத்துக்கு போயிடுறோம்ல. மாமன் கல்யாணம், மச்சான் கல்யாணம், அந்த கர்மாந்தரம் இந்த கர்மாந்தரம் போயிட்டா என்ன அர்த்தம்? ஏசுநாதரை மச்சான்ட்ட விட்டு கொடுத்துட்டோம்னு அர்த்தம். சச்சை விட கல்யாணம் தான் பெருசுன்னு சொல்றான், இயேசுவை விட மச்சான் தான் பெருசுன்னு சொல்றான். அப்ப மச்சான் கிட்ட இயேசுவை விட்டு கொடுத்துட்டோம்ல. எங்க விட்டு கொடுக்கறது? சில ஆளு இயேசுநாதரை வித்தே போட்டுறது. என்ன முறைப்பு? நீங்க முறைச்சாப்புல பாயிண்ட மாத்திக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? முறைக்கிறதுக்கு 3 பாயிண்ட் வச்சுக்கிறேன். சோம்மா ஆளுகளை பாரு. அல்ல சொல்லுங்க அப்பா. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றோம்? அவர் சொல்றாரு, உன்னை நான் நம்பி இருக்கிறேன், உன்னை நான் நம்புறேன், உன்னை யாருக்கிட்டையும் நான் விட்டு கொடுக்க போறதில்லை. யாருக்கிட்டையும், எந்த மனுஷங்கிட்டையும், எந்த சாத்தாங்கிட்டையும், எந்த பார்வங்கிட்டையும், எந்த சவுல்கிட்டையும் இனி நான் உன்னை விட்டு கொடுக்க போறதில்ல. என்ன விட்டு கொடுக்காம இருப்பியா? என்ன விட்டு கொடுக்காம இருப்பியா? யாருக்காகிலும், புகழ்ச்சிக்காகிலும், பணத்துக்காகிலும், மனுஷனுக்காகிலும், உறவுக்காகிலும், பிசினஸுக்காகிலும், எந்த ஒன்றுக்காகிலும்
இயேசுநாதரை விட்டு கொடுக்காம வாழ்கிற வாழ்க்கைக்கு இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமானால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகுது. இந்த தேசத்துக்கு உங்களை மகிமையா கர்த்தர் உயர்த்தி காட்ட போறார். உங்க மேல ஒரு நம்பிக்கையில பேசுறாரு. என் பிள்ளைங்க என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. புருஷனுக்காக கூட இயேசுநாதரை விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவிக்காக கூட விட்டுக்கூடாது, படிப்புக்காக, பணத்துக்காக, பிசினஸுக்காக, எந்த ஒரு ஆதாயத்துக்காகவும் இயேசுநாதரை விட்டு கொடுக்காம சொல்றான். அந்த சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 7 மடங்கு என்னடா, 70 மடங்கு கூட சூடாக்கடாய். அப்பத சொன்னதாண்டா இப்பயும் சொல்றேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீ நிறுத்தின பொற்சலைய வணங்க மாட்டோம்டா. உனக்கு பயந்துகிட்டே, இந்த அக்கினிக்கு பயந்துகிட்டு எங்க ஆண்டவரை, அவர் கற்பனைய, அவர் வார்த்தைய, அவர் சத்தியத்தை, அவர் மேல இருக்கிற அன்பை விட்டு கொடுத்துருவோம் நினைக்கிறியா? வேணாம். அல்லையா சொல்லுங்க அப்பா. இருக்கீங்களா? கடைசி கால எழுப்புதலுக்கு இப்படி ஐட்டமா தான் தேடுறாரு. இந்த மாதிரி ஆள் கையில தான் ரிவைவலை ஒப்பு கொடுப்பாரு, தேசத்தை ஒப்பு கொடுப்பாரு. காசுக்கு வித்துறவங்க கையிலெல்லாம் ஒப்பு கொடுப்பாரா? இயேசுனார் ரேட்டு பேசி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, அபிஷேகத்தை ரேட்டு பேசி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, கிருபைகளை ரேட்டு பேசி வித்துக்கிட்டு இருக்கிறான். பணத்துக்கும் புகழுக்கும் சொத்துறான், சிங்காசனத்துக்கும் உயர்வுக்கும் காருக்கும் பங்களாவுக்கும் காசுக்கும் இன்னைக்கு சத்தியம் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றார், யாருக்காகிலும் எதுக்காகிலும், மனுஷனுக்காகிலும் ஒட்டுக்காகிலும் உறவுக்காகிலும் சொத்துற கணவனுக்காகிலும் புருஷனுக்காகிலும் பணியாம, இடம் கொடுக்காம, விட்டு கொடுக்காம, எனக்கென்றே வாழ்கிற, எனக்கென்றே அறிக்கையிடுகிற, எனக்கென்றே நிற்கிற, ஆமா அர்ப்பணிக்கிற ஒரு வைராக்கியமான கூட்டமா நீ இருப்பேன்னு நம்பி வாங்கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. ஆமேனா? அல்லேலூயாவா? இருப்பீங்களா? விட்டு கொடுக்காம பேசுறது தான் நிதானமா பேசுறது. அல்லே சொல்லுங்க அப்பா. ரெண்டாவது யோபு எப்படி பேசினான்னு சொன்னேன்? விசுவாசமா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இதை விட தாண்டின ஒரு ஸ்டேட்மெண்ட் 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் சொல்றான், என்ன குற்றப்படுத்துற, என்ன ஜட்ஜ் பண்ற, ஆறுதல் சொல்லணும்னு வந்துவிட்டு சொத்துறா, சுத்தி உக்காந்துக்கின்னு சொத்துறா, என்ன காயப்படுத்துற, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற புண்ணுல எண்ணெயை தூக்கி ஊத்துற மாதிரி சொத்துறான். எல்லா பயலும் முன்னாடி உசுரோட உக்காந்துக்கிட்டு என்ன உசுரோட வேதனைப்படுத்துறீங்க. இந்த வார் என்னை ஜட்ஜ் பண்றதுக்கு, என்னை காயப்படுத்துறதுக்கு, என்னை அவமானப்படுத்துறதுக்கு, என்னை குழியில தோண்டி புதைக்கிறதுக்கு எப்படி எனக்கு முன்னால நீ உயிரோடு இருக்கிறையோ அதே மாதிரி என்னை மீட்டெடுப்பதற்கு, என்னை உயர்த்துவதற்கு, என்னை பயன்படுத்துவதற்கு, என்னை பிரகாசிக்க வைப்பதற்கு என் மீட்பர். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அவுட்டு. அப்பதான் யோபு சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒண்ணும் கிடையாது, எல்லாம் அவுட்டு. அப்பதான் ஆபிரகாம் சொல்றான், சாராள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அசத்தனம் சொல்லுங்க. அதாவது இயேசுதான் ஆச்சரியப்படுத்தினார், அவரு ஆச்சரியப்படுத்துகிறவர். ஆமாவா இல்லையா? ஆனா பைபிள்ல இயேசுவே ஆச்சரியப்பட்டார் அப்படின்றது. கடவுளே நம்மளை பார்த்து அதான் ஆச்சரியங்கிறது. கம்பி மேல நடப்பாங்க, நம்ம டிவியில பார்ப்போம். இங்கிட்டு ஒரு மலை இருக்கும், இங்கிட்டு ஒரு மலை இருக்கும், நடுவில் பெரிய பள்ளத்தாக்கா இருக்கும், அதுல ஒரு கம்பி சொத்துறான், அதுல ஒருத்தன் உருண்டையா நடந்து போவான். இப்படியே பார்த்துட்டு இருக்கணும். இயேசுநாதரும் நம்மளை அப்படி பார்க்கணும்.
பைபிளில் நிறைய பேர் அவர் அப்படி பார்த்தார். நூற்றுக்கு அதிபதி, ஆமாம், அவன் விசுவாசத்தை பார்த்துட்டு உடனே சீசர்களை பார்க்குறார். இவங்க அடிக்கடி மாட்டிக்கிடுவாங்க. இல்லை சொல்லுங்க, கூடவே இருக்கீங்களாடா சோத்து சாமியெல்லாம், ஒரு நாளாவது இவனை மாடி பேசியிருப்பீங்களாடா. அவன் நினச்சிருப்பான், யோ போயா அந்த பக்கம், ஏன் அப்பப்போ எங்களை கோத்து விட்டு அலைறீங்க? இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை அசத்தரா இல்ல. ஆபிரகாமே சாரால ஒரு சைஸா பார்த்தோன்னே ஆண்டவர் பார்த்திருப்பார். கிளப்புறானடா, அல்லையில சொல்லுங்க அப்பா, ஈசாக்கு கன்ஃபார்ம்டாய் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணிருப்பாரு. அப்போ அசத்தனம். ஆமென் சொல்லுங்க அப்பா. அந்த கானானிய ஸ்திரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மத்தேயு 15 அதிகாரத்தில் இயேசுநாதர்கிட்ட வருவா பாருங்க, மகளுக்காக வேண்டி. அப்போ அதில் 3 விஷயம் எப்பொழுதும் சொல்லுவேன். இயேசுநாதருடைய அந்த ரியாக்ஷன் 3. 1 அமைதி, 2வது அல்ல, 3வது ஆக கடவது. சோத்திரம். நம்ம ஜபத்துக்கு நிறைய முறை இப்படித்தான் பதில் கொடுப்பார். நிறைய டைம் அமைதியாகவே இருப்பார். அதுவே பெரிய உபத்திரவமாக இருக்கும் நமக்கு. அல்ல சொல்லுங்க அப்பா. பின்னாடியே இவ போய்கிட்டே இருக்கா, அவர் ஒன்றுமே பேசவில்லையா, அமைதியா இருக்காரு. சோத்திரம். அமைதியா இருந்தால் அலட்டுங்கள். சொல்லுங்க, எப்படி எப்படி அலட்டணும், விடக்கூடாது. சோத்திரம். அப்படியே அலட்டுறா, பின்னாடியே போய் அரி 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 அரின்னு அரிக்கா. உடனே சீசர்கள், ஐயோ பாடா படுத்துறாளே, ஏதாயும் ஒரு பதில் சொல்லி அனுப்புங்க, இப்படி அமைதியாகவே வராதிங்க அப்படின்னு சீசர்களே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உடனே அவர் திருவாய் மலர்ந்து ஒரு பதில் சொல்றார். காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. சோதரா, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல. இதுக்கு நீர் அமைதியாகவே இருந்திருக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்போ. முதல்ல அமைதி, இப்ப அல்ல. சோதரா, அல்ல கவனிங்க. அமைதியா இருந்தால் அலட்டுங்கள், அல்ல என்றால் அசத்துங்கள். அல்ல சொல்லுங்க அப்பா. அசத்ரா. எப்படி அசத்ரா? பிள்ளையா இருந்துட்டு போட்டோம், நான் நாயா இருந்துட்டு போறேன், பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைக்கே கொடுங்க. ஆனா பிள்ளைய தின்னுட்டு கீழே விழும்புல அந்த எச்சில் துணிக்கைகள் அதை நாய்கள் தின்னுமே அப்படின்னா பாருங்க. யாரு? யேசுநாதர். ஆத்தாடி, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உலகம் உண்டானதுலேருந்து ஒருத்தனும் சொல்லி ஒருத்தையும் சொல்லி நான் கேட்கலையே, கிளப்புறாள. அல்ல சொல்லுங்க அப்பா. ஆக கடவது. அமைதி என்றால் அலட்டுங்கள், அல்ல என்றால் அசத்துங்கள். ஆக கடவது என்கிற ஒரு அற்புதம் பிறக்கும் பிறக்கும் பிறக்கும். ஆமென் சொல்லுங்க. விசுவாசமா பேசணும். ஒன்றும் இல்லதான், ஆனா வரப்போகுது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், வாக்கு பண்ணினவர் உயிரோடு இருக்கிறார், அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். நெகட்டிவ் கன்ஃபஷன், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஒரு நாளும் நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. ஆமென். பக்கத்தில் இருக்கிற ஆளை விசாரிச்சா குழி நோண்டி புதைக்கிற மாதிரி பேசக்கூடாது. சோத்ரா. ஆமா, நம்ம கிட்ட யாராவது ஒரு ஆள் வந்தா ஒரு 2 நிமிஷத்துல அப்படி பக்கு பக்குன்னு பேசி ஆளை கிளப்பி விடுற மாதிரி தான் 2 ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். சோத்ரா. சிக்குனா அவ்வளவுதான். குழியை தோண்டி புதைச்சி அதுக்கு மேலே உட்காந்து அப்படி போஸ் கொடுக்கக்கூடாது. அல்ல சொல்லுங்க. அந்த மாதிரி நெகட்டிவா, எதிர்மறையா, பலவீனமா பேசுற வேலை இனி அந்த சோழியே நிச்சயப்படாதே, இருக்கப்படாதே. ஆமென். தூத்துக்குடி மாநகரமே, உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்க ஸ்டேட்மெண்ட் இனி ரிச்சா இருக்கணும். அல்ல சொல்லுங்க அப்பா. உங்க நடையை நீ ரிச்சா இருக்கணும், உங்க பார்வையை நீ ரிச்சா இருக்கணும். அதுக்காக சபையில் கொக்கு மாதிரி நடக்கக்கூடாது. அல்ல சொல்லுங்க அப்பா. ஊழியக்காரர் கீழே சபைக்கு தரிசனத்துக்கெல்லாம் அடங்கி இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமாவா? அல்லேலூயாவா? விசுவாசமாய் பேசினான், அதான் நிதானமா பேசு. கடைசி ஸ்டேட்மெண்ட் சொல்லி முடிக்கிறேன். விருப்பமே அவர்தான் என்று பேசினான், அதான் நிதானமா பேசுறது. என்ன விருப்பமே அவர்தான் என்று பேசினான்? வேற வசனம் இல்லை,
அந்த 13:15 தான். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அல்ல சொல்லுங்க அப்பா. என்ன சொல்றான்? போக வேண்டியது இன்னும் ஒண்ணு தான். சொல்றேன், உசுர். பாக்கி எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. எல்லாமே எதிராக நிக்கி எல்லாம் போயிருச்சு. இனி இருக்கிறது ஜீவன் மட்டும்தான். சொல்றான், அந்த ஜீவனே போனாலும் பரவாயில்ல. சோத்ரா, என் விருப்பம், என் ஆசை, என் ஏக்கம், என் வாஞ்சை எல்லாமே என் யெகோவா தேவன் மட்டும்தான். அவர் மேல மட்டும்தான் நம்பிக்கையா இருப்பேன். அவரை மட்டும்தான் நேசிப்பேன். என் ஜீவனை விட அவர் தான் எனக்கு பெருசு. என் வாழ்க்கையை விட, என் ஊழியத்தை விட, என் மனைவியை விட, என் கணவனை விட, என் பிள்ளைகளை விட, தேவன் எனக்கு கொடுக்கிற எந்த மேன்மையை விட, எந்த அந்தஸ்தை விட, எதையும் விட அவர் மட்டும்தான். அல்லையா சொல்லுங்க அப்பா. அவரே என் விருப்பம், அவர்தான் என் ஜீவன், அவர்தான் என்று, அவரே என் விருப்பம் என்று பேசினானே. அதனால தான் கர்த்தர் சொல்றார், யோபு என்னை குறித்து நிதானமா பேசின மாதிரி நீங்க என்ன குறித்து நிதானமா பேசல. அல்லையா சொல்லுங்க. ஒன்றை நீங்க விளங்கிக்குங்க, உங்க வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் மேலா அவர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். அதுல எப்பொழுதும் நாம சரியா இருக்கணும். அவங்க கையில தான் எழுப்புதல், அவங்க கையில தான் பட்டணம், அவங்க கையில தான் தேசம். இந்த கடைசி காலத்தில் கற்பனை கெட்டாத ஒரு மாற்றம் வரப்போது. யாரை கொண்டு? சோதரம், தேவனை மட்டும் தன் விருப்பமாய் கொண்டிருக்கிறவனை கொண்டு, தேவனையே தன் உயிராக, தேவனையே தன் நேசமாக, தேவனைத்தான் என் வாழ்வாக, ஏக்கமாக, எதிர்காலமாக, சுவாசமாக கொண்டிருக்கிற மனிதன் கரத்துல தான் கர்த்தர் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்க போறார். எழும்பி நிற்போம், ஜெபிப்போம். சர்வ வல்லவரின் சத்தத்தை இந்த நல்ல பகல் வேளையில நாம் கேட்டிருக்கிறோம். மாறப்போகுது, எல்லாம் மாறப்போகுது. ஆமா, இக்கட்டுகள் மாறப்போகுது, இழப்புகள் மாறப்போகுது, இகழ்ச்சிகள் மாறப்போகுது. ஆமா, இனி பார்வோன் இல்லை, இனி 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 சவுல் இல்லை, இனி சோத்திரவன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, இனி உன் சந்திரன் மறைவதில்லை, இனி நான் உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன், இனி தீங்கை காணாதிருப்பார், இனி நீ அழுது கொண்டிரா, இனி நீ அழுது கொண்டிரா, இனி நாசம் கொடுமை உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. சோதரா, இந்த ஊழியத்துக்கு விரோதமான பார்வோன், இந்த ஊழியத்துக்கு விரோதமான சவுல், இக்கட்டுகள் இடைஞ்சல்கள் இன்னைக்கோட முடிஞ்சிச்சு, இனி கிடையாதே. இழப்புகளை மாத்துறாரு. இழந்ததெல்லாம் திரும்ப வரப்போகுது. இந்த பட்டணம் இழந்ததை திரும்ப பெறப்போகுது. இந்த பட்டணத்தில் புதுமைகள் வரப்போகுது, எதிர்பாராத விஷயங்கள்லாம் வரப்போகுது, பெருக்கங்கள் உண்டாக போகுது, நன்மைகள் உண்டாக போகுது, செழிப்புகள் உண்டாக போகுது. இந்த பட்டணம் களி கூற போகுது, இகழ்ச்சிகள் மாறப்போகுது, இந்த ஊழியத்துக்கான இகழ்ச்சிகள் மாறப்போகுது, இகழ்ந்த நாவெல்லாம் புகழ்ந்து பேச போகுது. எஸ் மை காட், சோத்ரா, இந்த பட்டணத்தை ஊழியத்தை தேடி அரசியல்வாதிகள், ராஜாக்கள் வர போறாங்க. ஆமென். சோத்ரா சோத்ரா சோத்ரா. காகங்கள் வரப்போது, கர்த்தர் கொண்டு வர போறார். யோபுவை போல நிதானமா பேசுங்க, நிதானமா பேசுங்க. விட்டு கொடுக்காதீங்க, ஆண்டவரை விட்டு கொடுக்காதீங்க, யாருக்காக விட்டு கொடுக்காதீங்க, எந்த மனுஷனுக்காக விட்டு கொடுக்காதீங்க. வேலைக்காக, பணத்துக்காக, ஒட்டுக்காக, உறவுக்காக, மனுஷனுக்காக, கல்யாணம், காதுகுத்தி, எதுக்காகவும் இயேசுநாதரை விட்டு கொடுக்காதீங்க. விசுவாசமாவே பேசுங்க. உங்களுடைய விசுவாசம் அவரை வியக்க வைக்கட்டும், அவர் ஆச்சரியப்படுத்தட்டும், அவர் ஆச்சரியப்படுத்தட்டும். சோதரம். ஆமென் 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 ஆமென். இனி உங்கள் பாதை ராஜ பாதை, இனி உங்கள் பாதை மேன்மையின் பாதை. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. ஆமா, சவுல்கள் சாதிக்காததை நீங்கள் சாதிக்க போறீங்க. உங்களுக்கு முன்னால கோலியாத்து விழ போறா. யாருக்கு முன்னாலே விழாத கோலியாத்த நீங்க வீழ்த்த போறீங்க. சோதரம். எலியாவால வீழ்த்த முடியாத எசபேல யெகூவின் அபிஷேகம் வீழ்த்தினது போல உங்களுக்கு முன்னால எசபேல்கள் விழ போறாங்க. விசுவாசமா நடங்க. விருப்பமே அவர்தான் என்று சொல்லுங்கள், விருப்பமே அவர்தான் என்று சொல்லுங்கள். உங்கள் ஆசை, உங்கள் ஏக்கம், உங்கள் சுவாசம் அவர் ஒருவராய் மட்டும் இருக்கட்டும். எதை மறந்தாலும் ஜெபத்தை மறக்காதீங்க, எதை மறந்தாலும் வேதத்தை மறக்காதீங்க, எதை மறந்தாலும் ஒரு பிரசன்னத்தை மறக்காதீங்க. ஏதோ சில நேரங்களில் முழங்கால் படியிட்டு ஜெபித்த பொழுதுதான் அவரை நான் உணர்ந்தேன் என்கிற அனுபவம் மாறி, அவர் இல்லாமல் நான் இல்லை,
அவர் பிரசன்னம் இல்லாமல் நான் இல்லை என்கிற ஒரு அனுபவத்துக்கு வாருங்கள். ஏனோக்கை போல, நோவாவை போல அவருடனேயே நடக்க இன்றைக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். தேவனே உங்கள் இலக்காக மாறட்டும். தேவனே உங்கள் ஆசையாக மாறட்டும். அவரே உங்கள் விருப்பமாக மாறட்டும். ஜீவனானாலும் மரணமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்புக்குள் வாருங்கள். உங்கள் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்பீங்களா? இனி என் வாழ்வில் நீர்தான் எல்லாம். உம்மை எல்லாம் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு? ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, ஆசைவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே, கை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். முழு பரத்தோடு சொல்லுவீங்களா? நீர் நீர் மாத்திரம் போதும். ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம்
புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமூச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 9500373818. தொலைபேசி எண் 0461 2310 வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.